உங்களுடைய அறிமுகம் எவ்வாறு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா விளக்கமா? ஏன் இந்த துறைக்குள்ளே வந்தேன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ காலம் இதுக்குள்ள நீங்கள் செஞ்சு பண்ணி கொண்டிருக்கீங்க? இந்த துறைக்குள்ளே வந்து நான் 2000 சவால்கள் அப்படி சொல்ல போனால் உடம்பு சரியாக கூடிட்டு அப்போ குறைக்கிறக்கா இறங்கின பிறகு உங்களுக்கு சப்போர்ட் ஆகவே இருக்கிறாங்க. என்ன வேறு சப்போர்ட் வந்து எங்களோட இலக்கை நோக்கி போகணும். சிங்களாக்கள் தமிழன் சொல்லி போனவரால் நீங்கள் என்ன நினைக்கிறேன்? இந்த வருஷம் போன வருஷம் போயிருக்க உங்களுடைய அடுத்த கட்ட நோக்கம் என்ன? அடுத்த இலக்கு வந்து இந்த வணக்கம் நேயர்களே, தமிழ்நாடு சார்பாக உங்களை இணைந்திருக்கும் நான் உங்கள் டிராக்ஷன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் வந்து சந்திக்க போகிற ஆள் வந்து சுசாந்தரண்ணா. வணக்கம் சுசாந்தரண்ணா. வணக்கம் திலக்ஷன். முதல் கட்டம் இந்த நேர்காணலை ஒழுங்கமைத்த தமிழ்நாடுக்கும் மற்றும் உங்களோட அணியினருக்கும் எனது நன்றிகளும் பாராட்டுகளும். உங்களுடைய அறிமுகம் எவ்வாறு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா விளக்கமாக? அதாவது இந்த துறைக்குள் நீங்கள் வருவதற்கு உந்துகோலாக இருந்த விஷயம். துறைக்குள் வந்து என்று சொன்னால் ஏன் இந்த துறைக்குள்ளே வந்தேன்னு சொன்னால் வகுப்பில் வந்து குழப்படி, அதாவது ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு முரட்டுத்தனமான ஆள் பேசிக்கலி. அப்போ ஒரு விஷயத்தை செய்யாதன்னு சொன்னால் அதை செய்கிறாங்க, அதை தூக்காதுன்னா தூக்குறாங்க, அதை உடைக்காதுன்னா உடைக்கிறாங்க. அதுதான் அது அந்த இதுதான் பேசிக் உள்ளுக்கு இருந்தது. அது இந்த ஒரு டீச்சரால், எனக்கு பிடிச்ச டீச்சரால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சரியான ட்ரக்குக்கு விளையாட்டுகளுக்குள்ளே வந்தது. இப்போ இந்த விளையாட்டுகளில் இருக்க எனக்கு நார்மல் அத்லெட்ஸ் ரன் ஓடுறதோ சரி, ஜம்ப் பண்ணுறதோ சரி, அது சரி வராது. என்ன அப்போ நான் ஃபெட் தான். அதுக்கப்புறம் வெயிட் தூக்குறது சரி, ஏதாவது கஷ்டமான விளையாட்டுகள், ஆபத்தான விளையாட்டுகள், அதுகளில் அது யாரும் கூட கபடி விளையாடுறதுக்கு யாரும் கூட இருக்கும், குண்டறிகிறது, வெயிட் தூக்குறது, அப்படி விளையாட்டுகளில் கயிறிழுத்தல் பள்ளிக்கூடங்கள் அப்படி விளையாட்டுகளில் ஆரம்பம். அதுக்கப்புறம் இந்த உடல் கட்டமைப்பு வந்து இதுக்கு, அதாவது வெயிட் தூக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு முதல் 2012ஆம் ஆண்டு ஜிம்முக்கு போயிருக்க அங்கே ட்ரெயினர் இந்த பார்க் ரன்னர் அதான் இதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ண, இதுக்குள்ளே கொண்டு வந்து விட்டேன். அளவுக்கும் துறைக்குள்ளே கொண்டு விட்டு கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ காலம் இதுக்குள்ள நீங்கள் செஞ்சு பண்ணி கொண்டிருக்கீங்க? இந்த துறைக்குள்ளே வந்து நான் 2012, இப்போ 2022, 10 வருஷம். சவால்கள் அப்படி சொல்ல போனால் நீங்கள் கொண்ட சவால்கள் இல்லாட்டி சவால் என்னென்னு சொன்னால், இப்போ எங்களோட சமுதாயத்தில் வந்து படிக்க மட்டும் விளையாடலாம், எதுவும் செய்யலாம். படித்து முடிஞ்சு ஏழு அடுத்து 2-3 வருஷத்தில் ஒன்று திருப்பி படிக்கிறதா இருக்கணும், இல்லாட்டி வேலையை போகணும். ஏன்னா எங்களோட சொசைட்டி வந்து சும்மா இருக்கான்னு சொல்லும். அதுக்கப்புறம் நான் 7 எடுத்துட்டு வேலையை போன பிறகு ஸ்கூல் விடையக்க ஸ்கூல் லெவலில் 2nd place அடிச்சிருந்தேன் ஹோல் ஐலண்ட். அதுக்கப்புறம் வேலைக்கு போய் 5 வருஷம் தொடர்ந்து அப்படியே வேலை, மார்க்கெட்டிங் வேலை. அப்போ வேறு பேர் எதையும் யோசிக்கலாது. அதுக்குள்ளே போயிட்டு உடம்பு சரியாக கூடிட்டு அப்போ குறைக்கிறதுக்காக நான் ஜிம்முக்கு போனேன். தொடர்ந்து நான் அதை 2 வருஷத்துக்கிட்ட செய்து கொண்டு வேற எனக்கு உடம்பும் குறைஞ்சி, அதே நேரம் என்ற பவரும் நல்லா கூடி கொண்டு வந்துச்சு. அப்போக்க ஜோதிச்சன் இப்போ சுள்ளங்காரை கூட இருக்க நான் பிரேக் பண்ணலாம் எனக்கு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் தான், தொடர்ச்சியான முயற்சி தான் எல்லாம் மண்டை எனக்கு விளங்கி செய்ய எங்களை திறமை கூடிக்கொண்டு போகும். அந்த நம்பிக்கைலாம் வேலையை விட்டு 100க்கு 100 தான் இருக்கிறேன். அண்மை காலத்தில் அறிஞ்சினான், நானே நேரடியாக அறிஞ்சினான். நீங்கள் இந்த இதுக்குள்ளே வாரது உங்களோட வேலையை நீங்கள் விட்டதாக அறிஞ்சிருந்தேன். இப்போ என்ன மாதிரி இருக்குது? வேலையை ஃபுல்லாக விட்டு இதுக்குள்ளே இறங்கிட்டீங்களா, இல்லாட்டி இது இறங்கினே பிறகு உங்களுக்கு சப்போர்ட் ஆகவே இருக்கிறாங்க? என்ன மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் வந்து இல்லை, வேலைக்கு விடையக்க நான் எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டோ சரி எந்த ஒரு இதுவும் இல்லாத இறங்கினேன். ஏன்னா முதற்கட்ட நாங்கள் எங்களோட இலக்கை நோக்கி போகணும்னு சொன்னால் எங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியால் வரணும். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து என்றைக்குமே நாங்கள் பிடிச்ச நிலைக்கு வேலையில்லாது, கொஞ்சம் ஆபத்து எடுக்காமல் நாங்கள் எங்களோட இலக்கை நோக்கி போக இயலாது. முதற்கட்டம் இப்போ வேலை மீதண்டு 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அது சரி வராது. ஃபுல்லாக 100% போட்டால் தான் செகண்ட் சாய்ஸ் அண்ட் ஒன்று இருக்காது. செகண்ட் சாய்ஸ் இல்லாட்டி தான் நாங்கள் 100க்கு 100 ஃபர்ஸ்ட் சாய்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுவேன். அந்த இதில்
அது அப்புறம் ஒரு 6-7 மாதம் எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லை. இது இப்போ இருக்குது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆள் ஸ்பான்சர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். விபூஷன் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு ஃபெல்ஃபிஷர் மாதிரி அவர் ஸ்டார்டிங்கில் இப்போ அவர் தான் இதுக்கப்போ பிரச்சனை இல்லை. அதாவது எங்களோட பவர் இருக்க மட்டும்தான், எங்களோட இளமையில் அந்த பவர் இருக்க மட்டும்தான் எங்களோட இல்லை. அங்கே கோவம் சரி, விடாப்பிடியும் சரி, வரட்ட கௌரவம்ன்ற அதுவும் சரி, அதெல்லாம் உடம்பில் ஒரு பலம் ஒன்று இருக்க மட்டும்தான். அதுக்குள்ளே நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் சாதிக்க ஆசைப்படுறதெல்லாம் சாதிச்சிடுவோம். இப்போ அண்மையில் கூட உங்களுக்கு கொடுமுறை இப்போ பழுதுக்குற போட்டியில் கலந்து கொண்டு வந்தீங்க. நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்த சிங்களாக்கள்லேருந்து தமிழன் சொல்லி போனவரால் நீங்கள் என்ன நினைக்கிறேன். நான் அங்கே நீங்கள் போய்க்கு என்ன மாதிரி இருந்தால் உங்களை கடந்த வருடம் டிசம்பருக்கு போனதுக்கும் இந்த வருஷம் போனது நிறைய வித்தியாசம் இருக்குது. கடந்த வருடம் போயிருக்க கொஞ்சம் சவால்கள் நான் எதிர்கொண்டிருந்தேன். போட்டி பங்கு பெற்றதுக்கே சவாலை எதிர்கொண்டிருந்தேன். நான் தெரியும், ஆனால் அந்த சவாலை நான் காரணம் காட்டி நான் ஒதுங்கினா அதுக்குள்ளே போயிடாது. சிலதுகளை கதைக்க முடியாது. கதைச்சா இந்த அடுத்த கேரியருக்கு பிரச்சனை வருமானு சொல்லி சிலதை கதைக்காமல் இருந்தது. இந்த வருஷம் போன வருஷம் போயிருக்க ஒரு பிரிவின மாதிரி இருந்தது. தான் ஒரு என்கரேஜ் பண்ண மாட்டான், இதண்ட மாட்டான், கொஞ்சம் ஒரு ரெண்டாவது ஆள் வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தாலும் இந்த வருஷம் போயிருக்க க்ரௌட் வித்தியாசமாக இருந்துச்சு. வரவேற்றாங்க, தெரியும் செய்வான் என்று தெரியும். இப்போ கூடிய எங்கள் சமுதாயத்தில் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் ஓரம் கட்டுற விஷயம் இருக்கேன். இந்த துறைக்கு போனாலும் அது என்றைக்கும் இருக்கும். எங்களோட சொசைட்டி யாழ்ப்பாணம் வந்து படிப்பை தான் என்றைக்கும் விளையாட்டுக்கு எவ்வளோ தூரம் முன்னுரிமை கொடுக்குன்றது ஒரு கவலையான விஷயம்தான். விளையாட்டு மட்டுமில்லை, ஒரு ஆக்களோட தனித்திறமைக்கு இங்கே எங்களோட சமுதாயம் விளையாட்டு அந்த முன்னுரிமை கொடுக்குறதுல என்னென்னா படிப்பு முடிஞ்சால் கேம்பஸ் முடிஞ்சால் ஒரு கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் முடிஞ்சால் ஒரு கல்யாணம் 45 வயசில் லோனில் ஒரு வீடு கட்டி பிள்ளை குட்டி, அதை ஒரு ஆவரேஜ் வாழ்க்கையை எங்களையாக்க வாழ்கிறது. நீங்கள் வந்து இப்போ இந்த துறை உங்களுக்கு என்ன வந்து வேலை சம்மந்தமாக போக போகிறீங்களா, இல்லாட்டி தேசிய மட்டம் அங்கோட சர்வதேச மட்டம்னு சொல்ல போகிற கனவு இருக்கா அவங்களுக்கு? எய்ம் இருக்கு இல்லை வேலை அதன் எய்ம் இல்லை. இது என்ற கனவு. இது என் வாழ்க்கைக்கான கனவு. ஸோ அந்த கனவை நோக்கித்தான் நான் போகிறேன். என்ன சொன்னேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் எனக்கு. எண்ட் ஆஃப் டே என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அடுத்தவனுக்கு வாழ்ந்துக்கூடாது. அதுதான் என் எய்ம். எந்த சந்தோஷம் எனக்கு முக்கியம். எனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறான்னு முக்கியம். வேலைகள் கவர்மெண்ட் வேலை அதுகள் மேபி கிடைக்கலாம். இன்டர்நேஷ்னல் கேம்ஸுக்கு போயிருக்க கிடைக்கலாம். ஏசியன் சவுத் ஏசியன் காமன்வெல்த் போயிருக்க கிடைக்கலாம். ப்ளேஸ் பண்ணினா கிடைக்கலாம். அந்த நேரம் அது வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதுதான் என் எய்ம் இல்லை. எனக்கு அது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் எனக்கு கிடைச்சா ஓகே. நான் எதிர்பார்க்காம இல்லை கிடைக்கும் என்று அதை எதிர்பார்த்து செய்யாமல் இல்லை. எனக்கு ஆசை வேர்ல்ட் ஸ்டேஜுக்கு போகணும். அதாவது எந்த ஒரு இனத்தின் அடையாளமாக நான் வெளியில் போகணும். எனக்கு பின்னுக்கு இந்த மக்கள் இந்த குரல் கேட்கும். இப்போ இன்னும் நோம்பலாக சொல்ல போனால் இப்போ வந்து இப்போ எனக்கு கிரிக்கெட் இருக்குது தானே. கிரிக்கெட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் அதை பற்றி விவாதித்து கொண்டு இருப்பாங்க, இப்போ எண்ணி கொண்டு இருப்பாங்க. இப்போ நோம்பலா இப்படியான துறைகளுக்கு போனால் அது பெருசாண்டு எங்களுடைய பெருசாண்டு இந்த வெளிப்படுத்தி எடுக்கிறேன். நோம்பலா பேசுக்குள்ளே வந்தால் பார்த்துட்டு விட்டுருவாங்க, சேவை பண்ணிட்டு விட்டுருவாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மாதிரி? இப்போ நோம்பலா கிரிக்கெட் ஃபுட்பால்ன்ற வந்து அது அடிமை சின்னலேருந்தே நாங்கள் விளையாடி கொண்டு இருப்போம். அது எங்களோட ரத்தத்தில் வரும். எனக்கு கிரிக்கெட் இருக்கும், அது ரத்தத்தில் வரணும். பட் அது வந்து அதிகம் வந்து எதை மீடியா காட்டுதோ அதைத்தான் இந்த 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 சொசைட்டி எடுத்துக்கொள்ளும். அப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களை ஊடக நண்பர்கள் இன்னமாதிரி நிறைய வேறு திறமைகள் தனித்திறமைகள் எல்லாரும் ஒன்றனை கேட்க அவைக்கும் சரிசமனான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமென்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு அப்படி பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய பெரிய விளையாட்டுகள் கொடுக்க வரவேற்பை விட இப்போ இப்படியான இதில் கொடுக்குற வரவேற்பு வந்து குறைவு. பழுதுக்குற போட்டி சரி, இல்லாட்டி முல்லைத்தீவில் கிட்ட வந்து குத்துச்சண்டை போட்டி, அதுக்கு வரவேற்பு குறைவு. அதை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? வரவேற்பு குறைவுன்ற விட இப்போ அந்த விளையாட்டுகள் தொடர்பான எங்களோட மக்களுக்கு அந்த விளையாட்டு தொடர்பான ஒரு அறிவு கிடைக்கிறத நான் அதை நினைப்பேன். அது அவைன்ற பிழை இல்லை.
மெட்ட வந்து இப்போ எங்கடையாக்கள் இப்போ 1000 பேரோடைக்க அதுக்கு போட்டி போடுறத விட 100 பேர் ஓடுற இடத்த போட்டி போடுறான்னு புத்திசாலித்தனம் ரெண்டும் எங்களுக்கு வேணும். சாதுரியமாக அந்த இடத்துல செய்ய வேணும், சேம் டைம் நாங்கள் கடின உழைப்பையும் கொடுக்க வேணும். அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ எல்லோரும் கிரிக்கெட் ஃபுட்பாலை எய்ம் பண்ணுறத விட சின்ன சின்ன விளையாட்டுகள், வேறு விளையாட்டுகள், காம்படிஷன் குறைஞ்ச வெற்றி வாய்ப்பு கூடின நிகழ்தகவு கூடின விளையாட்டில் போயிருக்க ஈஸியாக ஜெயிக்கலாம். அதாவது மெட்டை வந்து இப்போ அதுக்கு பின்னால் கரியர் வந்து இருக்குது. இப்போ கிரிக்கெட் ஃபுட்பால்னு சரியாக இருக்க முடியும், யாழ்ப்பாணத்தை தாண்டி வெளியால் போகிறதே கரெக்டு. ஆனால் இதே இப்போ ஸ்விம்மிங் இல்லை, ஸ்விம்மிங் பழகினா நேஷ்னல் கேம்ஸுக்கு போகலாம். ரெஸ்லிங் இல்லை, ஜூடோ இல்லை, இதெல்லாம் ஈஸியாக நாங்கள் நேஷனலுக்கு போகலாம். பட் இப்போ ஒரு ஆக்கள் தங்களை வேலைக்காக அதை செய்யணும்னு சொன்னாலே இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி சரி கொஞ்சம் ஒரு பேசிக்காக நாலேஜை வச்சுக்கொண்டு அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி செகண்ட் தேர்ட்டை ட்ரை பண்ணலாம். இது அந்த வெயில், அதாவது ஈஸியான வெயிலில் போனால் வெற்றி வந்து கிடைக்கும். ஆனால் அதை கொஞ்சம் என்ன ஒரே இடத்துல எல்லோரும் ஒரே ஒன்றை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தால் ஆரோக்கியமானது. உங்களுடைய அடுத்த கட்ட நோக்கம் என்ன? மற்றது வந்து உங்களுக்கு கீழே உள்ளார்கள் இனி வார ஆக்களுக்கு நீங்கள் சொல்ல வர விஷயம் என்ன? மெயின் விஷயம் அடுத்த இலக்கு வந்து இந்த ஏசியன் கேம்ஸ் தான். ஸோ அதுதான் இந்த இலக்கு. இப்போ அதாவது நான் ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ண வேண்டிய இலக்கு. இப்போ இந்த வருஷத்துக்கு நான் ஸ்ரீலங்காட ஓவரால் ரெக்கார்டு உடைப்பேன். பெஞ்ச் ப்ரெஸ்ஸோ சரி, டெட் லிஃப்ட், ஸ்குவாட் மூண்டும் டோட்டல் இந்த ரெக்கார்டும் உடைப்பேன். டெட் லிஃப்டும் பெஞ்ச் ப்ரெஸ்ஸும் அடுத்த காம்படிஷனாக பிரேக் பண்ண முடியும். இதுதான் இப்போ என்னட்ட இருக்கிற இலக்கு. தமிழ்நாடு சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் வெற்றி அடைவதற்கு. நன்றி. இனி வாராக்கள் நீங்கள் சொல்லுவார் இந்த விஷயம், நீங்கள் இனி வாராக்கள் இப்போ ஜிம்முக்குள்ள வாராக சொல்கிறேன். ஒரு 3 மாதமோ ஒரு 3 கிழமையோ உங்களோட எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. வெயிட்டில் அதாவது ஒர்க் அவுட்ன்ற எக்ஸசைஸ்ன்றது அது ஒரு லைஃப் ஸ்டைல். இது இங்கே அதாவது அதுக்கடுத்த வந்து 20% தான் எக்ஸசைஸ், 80% என்ன பொறுத்தவரை லைஃப் ஸ்டைல். நீங்கள் சாப்பிட்ற இருக்கட்டும், நித்திரையாக இருக்கட்டும், அதாவது நித்திரையில் எழும்பி பெட்டில் எழும்புற அளவு எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி பெட்டுக்கு போகிற அளவு டைமும் முக்கியம். ஏன்னா எங்கடையாக்கள பழக்க வழக்கத்தில் நித்திரை வந்து பெரிய குறைவு. சரியாக இப்போ இருக்கிற சமுதாயம் நிறைய சொல்ல டிப்ரெஷன் உண்டு. அதுக்கு டிப்ரெஷன் மூல காரணமே நித்திரை உறவுனாடி நிறைய பிரச்சனை வரும். எல்லா வருத்தத்துக்கும் தான் காரணம். இப்போ டிப்ரெஷன் சொல்கிறது அதாவது எங்களோட பொடி வந்து தன்னை அதாவது நியூட்ரலை கொண்டு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். சூரியனை சுற்றி நாங்கள் எல்லோரும் இயங்குறோம். அந்த டைமை நாங்கள் பொடியை கொடுக்காம நாங்கள் எப்போயுமே எங்களில் பிள்ளை எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறது வேலை இல்லை. முதல் எங்களை நாங்கள் பார்த்துருவோம். ஆனால் இப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கோ 6 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கான காசை கட்டிட்டு ஒரு கிலோ 2 கிலோ வருவாங்க. இல்லை, இங்கே நிறைய பேர் 3 மாதமாக வருஷ அதாவது இயலியாக பேக்கேஜ் இருக்கா. இயலி எடுத்தால் லாபம் இருக்குது. ப்ளஸ் நான் வருஷமாக கட்டினா வருவேன். ஆனால் அது அப்புறம் இப்போ எங்களை 3 கஷ்டப்பட ரெடி இல்லை. இப்போ தொடர்ந்து இப்போ என்ன டாக்டர் போனோடனே 2 கிலோமீட்டரில் 10 கிலோ குறைக்கணுன்னு எதிர்பார்க்குறேன். யூடியூப் வீடியோ சும்மா பார்க்க அதெல்லாம் ஃபேக்கான இதை பார்த்துட்டு இங்கே வந்து அந்த யூடியூப் வீடியோவும் பார்த்து இதையும் பார்க்காது அந்த ரிசல்ட்ஸும் பெறாட்டி இது என்ன இது சும்மா ஒர்க் அவுட் செய்ய கஷ்டமாக இருக்குது. மற்ற ஒரு ஒர்க் அவுட்டை பழக்கப்படுத்தணும். நீங்கள் சாப்பிட்றது நித்தோல்றது எப்படியோ அதே மாதிரி ஒரு மணித்தியாலும் ஒரு எக்ஸசைஸுக்கு பழக்கப்படுத்தினா சரி. அது இப்போ குறுகிய எண்ணத்தோடு வந்து எந்த இலக்கும் அடையலை. அதுதான் பெரிய பிரச்சனை. ஜிம்முன்றது இப்போ எல்லாருக்கும் மற்ற ஒரே ஒரு ப்ளஸ் வந்து வெளியால் போய்க்க அவர் ஜிம்முக்கு போகிறார் எக்ஸசைஸ் பண்ணுறான்னு சொன்னால் தெரியும். மற்ற கேம்ஸுக்கு அப்படி நான் இந்த கேம் செய்யறேன்னு சொன்னால் தான் இந்த கேம்ஸ் இருக்காது தெரியும். ஆனால் அங்கேயாக்கள் அதை விரும்பினது வெளியால் போய்க்க சரி, உடவு போடைக்க சரி, எங்கேயோ போய்க்க டக்குன்னு எனக்கான அங்கேயாக கிடைக்கொண்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இதுக்குள்ள இவ்வளவு உழைப்பு இருக்குது. அதை போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் இல்லை. அது வேணுமென்னா இங்கே கொஞ்சம் கஷ்டப்படும், கொஞ்சம் நிறையவே கஷ்டப்படும். நீங்கள் அப்போடக்கம் இன்று வரை நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கான சப்போர்ட், அதாவது ஃபினான்சியல் சப்போர்ட், மனரீதியான சப்போர்ட் உங்களுக்கு மெயினாக இருக்கிறது. பணபலத்தை விட நான் முதல் மனபலம் முக்கியம் என்று எதிர்பார்க்குறேன். முதற்கட்ட இந்த வீடு நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு சூழல். எனக்கு என்றைக்குமே என் கனவுகளை சரி எனக்கான துறையை தேர்ந்தெடுக்க 100க்கு 100% அவங்களோட தலையீடு இல்லாமல் என்ன என்கரேஜ் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ். அதுக்கடுத்து இந்த ஜிம், அதோட முக்கியம் இந்த ஜிம் ட்ரைனர் கோச் அண்ணா அப்படி சொல்லலாம், ஜேகே அண்ணா.
அதில் எல்லாம் சொல்லித்தரும். ப்ளஸ் நிறைய இப்போ நாங்கள் நம்புறதை விட இன்னொரு ஆக்களங்களை ஒரு நம்பிக்கை வச்சா அது எக்ஸ்ட்ராவாக ஒரு உழைப்பு சரி, அந்த உழைப்பை நான் கொடுக்கணுமென்ட்டு எதிர்பார்த்தோண்டே இருப்பேன். அவருக்கு ஏன்னு சொன்னால் தனியொரு மனிதனுக்காக இங்கேருந்து 450 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து அந்த கலைப்போட அவர்கிட்ட செலவு தளவத்துக்கு அவ்வளவு அர்ப்பணிப்போடு இருக்குன்னு அவருக்கு ஏதாவது என்ன செய்யக்கூடியது அந்த வெற்றி ஒன்று தான். பேர் சொல்கிற மாதிரி செய்ய ஒரு மாதிரி தான் இந்த ட்ரெயினருக்கு நான் கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கணும். உங்களுக்கு ட்ரெயினரோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? நான் ட்ரெயினர்னு சொல்கிறது இப்போ ஜேகேன்னா ஜிம் ஓனரும் ஆகிறார். ஸோ முதல் கட்டம் எனக்கு வந்த வாய்ப்பு, நீ ஃபீஸ் கட்ட தேவையில்லை, நீ லைஃப் லாங் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, நீ ஒர்க் அவுட் செய்த வேண்டியது இங்கேயோட ஒரு பிரச்சனை. அது அப்புறம் 1 இயர் கழிய நான் ஒர்க் அவுட் பண்ணுற பார்த்துட்டு நான் கேட்டேன், நீங்கள் என்னோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ அதோட தான் இப்போ ஒரு 8 மந்த்துக்கிட்ட போயிடுறேன். அப்போ அதோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணதாங்க சரியான நிறைய டெக்னிக்கல் சாப்பாடுகள்லேருந்து நிறைய சப்ளிமெண்ட் எது யூஸ் பண்ணுறது என்ன இதுன்றது இந்த சரியான, அதாவது நான் செய்த புண்ணியம்னு சொல்லலாம், இல்லை இந்த அம்மா அப்பா செய்த புண்ணியம்னு சொல்லலாம். ஜேகேன்னா ட்ரெயினாக கிடச்சி எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவேன். இது சொன்னால் நான் ஒரு திசை இல்லை, அதாவது போய்க்கொண்டு எனக்கு அதாவது பிடிச்ச அந்த கரையில் சேர்த்து எடுத்து விடுறதுக்கு ஒரு தடவை இல்லை. போவேன் ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஹார்ட் ஒர்க் நல்லா செய்து விடு. ஆனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மட்டோட நின்றுட்டுது. அது அப்புறம் ஏன்னா கைட் பண்ணுறப்ப இது எப்படி சாப்பிடு, இத்தனை மணி கிளம்பு, இது தான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இத்தனை மணி படுக்கணும், இத்தனை கிளம்பணும், இந்த ஒர்க் அவுட் இது இப்படி தான் செய்யணும், இவ்வளோ இந்த ஒர்க் அவுட் இவ்வளோ காணும், இது தேவையில்லை, அப்படி நிறைய சொல்லித்தரேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்ல வித்தியாசம் கண்டது. அந்த இதில் நான் ஜிம்மும் சரி, ஜேகே ஃபிட்னஸ் ஃபேமிலி சரி, ஜிம்மும் சரி, ஜிம் சார்ந்த எல்லாருக்கும் பெரிய ஒரு சப்போர்ட் தான் எனக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த துறைகளை நீ வாராக்கள் நீங்கள் சொல்ல போகிற கருத்து என்ன? இப்போ வாராக்களுக்கு முதற்கட்டமாக ஒரு நல்ல ஒரு ட்ரெயினரை தெரிவு செய்யுங்க. ஏன்னா எங்கள் இடத்துல இந்த ஃபீல்டில் நிறைய ஃபேக் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. யூடியூப் இப்போ நான் கூட ஒரு 10 கிலோ குறைச்சிலன்னு சொல்லிவிட்டு நான் யூடியூப்பில் போட்டு ட்ரெயின் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தட்ட உடம்பும் வித்தியாசம். அதாவது ட்ரெயினர் சும்மா தனக்கு தெரிஞ்ச வச்சுக்கொண்டு அடுத்த சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அவர் படிச்சிருக்கணும், மதசந்திரன் படிச்சிருக்கணும். அதை விட இப்போ அது அவர்கிட்ட வர கிளைண்ட்டு ஹெல்த்தில் ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கணும். இங்கே இப்போ சேம் இதே ஜிம் ஃபீல்டுக்காக நிறைய ஃபேக்கான சப்ளிமெண்ட் கொடுக்குறது, மருந்துகள் கொடுத்து பாவிக்க சொல்கிறது. இப்போ அதாவது தடை செய்யப்பட்ட பிராண்ட் மருந்தெல்லாம் கொடுத்து பாவிக்கிறது. அது இப்போ அந்த டைமில் அவங்கள ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பிறகு இப்போ ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸுக்கு பிறகு அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். ஜாயின்ஸுகளுக்கு நோகும், ஆள் வீக் ஆகும், பாடி சரியாக இப்போ டக்குன்னு இப்போ இங்கே ஈஸியாக வெயிட் குறையிறதுக்கு மருந்துகள் இருக்குது. அதை கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டலாம். 3 மாதத்தில் 30 கிலோ குறைச்சேன். ஆனால் அவருக்கு தெரியாத உள்ளுக்கிறது என்னென்ன பார்ட்ஸ் இல்லாமல் போயிருக்கேன். அதே மாதிரி நான் 3 மாதத்தில் 30 கிலோ கூட்டுறேன்னு சொல்லி ஒரு டேப்லெட்ஸ் கொடுக்கலாம், ஒரு மருந்து கொடுக்கலாம். ஆனால் அதுக்குள்ள அவருக்கு என்னென்ன பொடியில் இல்லாமல் போயிருக்குது என்று. ஏன்னா இப்போ என்றைக்கும் சமணமே எதிர்மான மருதாக்கம் இருக்குது, அதுதான் உண்மை. நாங்கள் படிப்படியாக குறைச்சா அது குறையும், நாங்கள் சடன்லியாக குறைச்சி போட்டு விட்டால் சடன்லியாக அதை ஸ்பீடாக கூடும் வெயிட்டும். அப்போ முதற்கட்டம் நான் புதுசாக வரவங்க நல்ல ட்ரெயினரை தெரிவு செய்யுங்க. அந்த போலியான வார்த்தையை நம்ப வேண்டாம். இப்போ இருக்கிற ட்ரெயினர்ஸுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், உங்களை நம்பி வர்ற ஒரு கிளைண்ட்டுகிட்ட சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டுகிட்ட உண்மையை சொல்லுங்கள். இதுதான் இது இப்படி தான் ஒர்க் பண்ணுது. நிறைய பேர் இந்த ஃபீல்டில் பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. ஆனால் நல்ல ஃபீல்ட் பிஸ்னஸ் ஆக்கினபடியே இப்போ உண்மை எது பொய்யான்னு தெரியும். ஆனால் இப்போ நல்ல கோச்சஸை தேர்வு செய்யுங்க. முதல் கட்டம் நல்ல கோச்சஸ் இருந்தால் தண்டவாட்டில் நீங்கள் மேலே வருவீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட இலட்சியத்துக்கு தமிழ்நாடு சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.